வணக்கம். செல்வகுமாரின் அத்தியாயம் 7 உலக வானிலை மாற்றம் அறிவோம், விழிப்போம், காப்போம், வாழ்வோம் என்ற தலைப்பிலே சில முக்கிய விழிப்புணர்வு தகவல்களை உங்களுக்கு பதிவு செய்து வருகிறேன். அதன் அடிப்படையில் நேற்றைக்கு, அதாவது 2024 டிசம்பர் 30 நேற்றைக்கு அரபிக்கடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நீரோட்டங்களின் வேகம் மாறுபாடு, கடல் வெப்ப உயர்வு, மீன் வளத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள், கடந்த 35 வருடங்களாக நாளுக்கு நாள் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்களை நம்முடைய பட்டதாரி மீனவர் நண்பருடன் கேட்டறிந்தோம். இன்னும் அது விரிவான தகவல்களை மேலும் கேட்டறிய இருக்கிறோம். அதற்கிடையே இன்றைக்கு இந்த 2024 புயல்கள் எப்படி இருந்துச்சு, இதுக்கு முன்னாடி இருந்த வருடங்கள் எல்லாம் புயல்கள் எல்லாம் எப்படி உலகத்தில் இருந்தது, இந்த புயல்கள் எல்லாம் எப்படிப்பட்ட பாதிப்பை கொடுத்தது, இப்பொழுது எப்படி கொடுக்க தொடங்கி இருக்கிறது, வரக்கூடிய ஆண்டுகளில் எப்படி இருக்கும் என்பதை நாம் ஒரு கணிப்பிற்கு கொண்டு வருவதற்காக ஒரு புரிதல் அறிக்கை நல்லா பார்க்கணும். 2020 இருந்து மட்டும் தான் போட்டிருக்கேன், இதுக்கு மேலே நான் போடலை. அதுக்கு மேலே போட்டிங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், நிறைய உங்களுக்கு பயம் வந்துடும். இந்த 2020 இருந்தே போட்டு பார்க்குறோம் பாருங்க. 2020 இருந்து உலகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வானிலை சிஸ்டம், அதாவது 104 தான் 2020. 2021 94 தான் உலகத்திலே இருந்துச்சு. 2022 87 தான் இருந்துச்சு. 2023 78 தான் இருந்துச்சு. 2024 119 சிஸ்டங்க இந்த வருஷம். 23 78, ஆனால் 24 119 சிஸ்டம் இந்த வருஷம். இதனால தான் திடீர்னு இதை கையில் எடுத்திருக்கிற வானிலை குறித்த விழிப்புணர்வு. எவ்வளவு வேறுபாடு? 80க்கும் 120 40 சிஸ்டம் வேறுபாடு. 40 சிஸ்டங்கள் கூடி இருக்கு. சரி, 40 சிஸ்டம் கூடி இருக்கு, சாதாரண சிஸ்டமானு பார்த்தீங்கன்னா இல்லை. 83 சிஸ்டம் பேர் வைக்கப்பட்ட சிஸ்டங்க, புயல்கள். சரி, 83 புயல்கள்ல உலகத்தில் இந்த வருஷம் 2024 அடித்த புயல் உலகத்தில் 83. இதில் 11 சிஸ்டம் ஸ்ட்ராங்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். மொத்தம் 119 புயல்கள், அதாவது தாழ்வு மண்டலங்கள். இதில் 83 பெயர் வைத்த புயல்கள். அதில் 11 புயல் 150 கிலோமீட்டருக்கு மேலே உருவானது. 11 புயல் 150 கிலோமீட்டருக்கு மேலே. இதில் 5 200க்கு மேலே. 5 புயல்கள் 200 கிலோமீட்டருக்கு மேலே இருந்துச்சு. சரி, இதில் இந்த வருஷம் தாக்கிய புயல்களே மிக கோர புயல் பார்த்தீங்கன்னா சிடோவும், அமெரிக்காவை தாக்கிய ஒரு புயலும் மில்டன், மேலும் ஒரு புயல்கள்லாம் இருக்குது மில்டன்லாம். இந்த புயல் தான் மிக கோர புயல். இந்த மில்டனோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 285 கிலோமீட்டர் பெர் ஹவர்ஸ். ஒரு நிமிடத்தில் அடித்தது 285, சீரா அடித்தது 240. 285 கிலோமீட்டர் வேக புயல்னா என்ன ஆகும் நினச்சி பார்க்கணும் மில்டன் குறித்து. சரி, அடுத்து சிடோ. அது எங்கே உருவானுச்சு? இந்திய பெருங்கடலில் நிலநடுக்கோட்டு தெற்கே உருவாகி அது ஆப்பிரிக்காவில் தீவு நாடுகள்லாம் தாக்கி, மொடகாஸ்கர் அருகே இருக்கக்கூடிய பிரிட்டிஷுக்கு சொந்தமான தீவுகள் எல்லாம் தாக்கி சேதப்படுத்தி மொசாம்பிக்கை லாஸ்ட்டில் தாக்குனுச்சு. அதாவது இலங்கைக்கு தெற்கே இருக்கக்கூடிய நிலநடுக்கோட்டில் தான் உருவானது. நிலநடுக்கோட்டு தெற்கே உருவான தெற்கே தான் போகும், வடக்கே வராது. அது கடிகார சுற்றில் சுடலும். நம்ம புயல்லாம் கடிகார சுற்றுக்கு எதிர் திசையில் சுடலும். சரி, எவ்வளவு ஸ்பீடு பார்த்தீங்கன்னா சீடோட ஸ்பீடு அது டிசம்பர் 5 இந்த வருஷம் தான். அது இப்போ இந்த டிசம்பர் 5ஆம் தேதி உருவாகி 16ஆம் தேதி கரை கடந்தது. 215 கிலோமீட்டர் ஸ்பீடு சராசரியாக அடித்தது. அதோட அழுத்தம் பார்த்தீங்கன்னா 935 ஹெக்டா பாஸ்கல் ஹெச்பிஏ 935. சரி, அது எவ்வளவு புயல் ஒரு நிமிடம் அடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா 250 கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு நிமிடம் அடிச்சிச்சு. ஒரு நிமிடம் 250 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்துச்சு ஒரு பாயிண்டில். இது மிக மோசமான புயல், இந்திய பெருங்கடல் புயல். அடுத்தது மில்டன் தான் 285 சொல்லிட்டோம். இந்த புயல்களே ஆங்கிரேக் புயல் தொடக்கம். அது கடந்த ஆண்டு
நம்முடைய அறிவித்திருந்தோம். அதாவது தைப்பூச திருநாளிலே மொரீஷியஸையும் அதன் அருகிற்குரிய ரீயூனியன்லாம் தாக்கியது ஆங்க்ரெக். ரைட். இந்த புயல்னால உதாரணத்திற்கு 1970 2021 வரையும் தாக்கிய புயல்களை பார்த்தீங்கன்னா, இந்த 1970 2021 வரைக்கும் 50 வருடங்களில் புயல்களால் இறந்தவர்கள் எண்ணிக்கை 8 லட்சம் பேர். 1970 2021 வரைக்கும் 50 வருடத்தில் புயல்களால் இறந்தவர்கள் 8 லட்சம் பேர். இதை நாள் ஒன்றுக்கு சராசரியாக கணக்கு போட்டீங்கன்னா ஒரு நாள் ஒன்றுக்கு 43 பேர் இறந்திருக்காங்க உலகத்தில். ஒரு நாளுக்கு 43 பேர் உலகத்தில் இறந்திருக்காங்க. புயல் நாள் மட்டும் 43 பேர். 50 வருடத்தில் 8 லட்சம் பேர் புயலால் இறந்திருக்காங்க. சரி, மக்கள் தொகை குறையட்டும் பரவாயில்ல அப்படிங்கிறீங்க. யார் எப்படி அந்த உயிர் போயிருக்கும், எப்படிப்பட்ட துன்பத்தை சந்தித்திருப்பார்கள். நேற்றுக்கு ஒரு விமான விபத்து, அப்படியே எப்படி துடிதுடித்து கருகி போனார் எல்லாம் பார்க்கணும். புயல்னா 8 லட்சம் பேர் இறந்திருக்காங்க. இதில் நம்ம ஊரில் நம்முடைய தமிழ்நாட்டில் அடித்த புயல் ராமேஸ்வரத்தில் தனுஷ்கோடியை மூழ்கடித்த புயல். அதுக்கு அடுத்து 2வது சக்தி கொண்டது தான் கஜா புயல். இதெல்லாம் நம்ம நினைவு கொள்ளணும். மீண்டும் அதே போல் புயல் வராதுனாலும் எப்பயோ ஒரு நாள் வரும்பொழுது அப்போ நாம் அறிவிப்போம். ஆனால் நாம் அதற்கு அப்படியெல்லாம் உலகத்தை மாற்றாமல் முன்னெச்சரிக்கையுடன் இருக்கணும்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். சரி, இந்த 83 பெயர் கொண்ட புயல்கள் இன்றைக்கு வச்சாங்களே, அதில் 29 நாள் ஒரு புயல் கடலுக்குள்ளே இருந்துச்சு. சரி, எவ்வளவுப்பா இந்த வருஷம் மட்டும் நட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருடம் அடித்த உலகத்தில் அடித்த புயலால் இந்த வருடம் மட்டும் உலகத்துக்கு ஏற்பட்ட நஷ்டம் 267 பில்லியன். அப்போ பில்லியன் எவ்வளோ இந்திய ரூபாய் மதிப்பில் பார்த்தீங்கன்னா 23 லட்சம் கோடி. 23 லட்சம் கோடி, 1 கோடி 2 கோடி இல்லை, 23 லட்சம் கோடி இழப்பு ஏற்பட்டிருக்கிறது ஒரு ஆண்டில் மட்டுமே உலகத்துக்கு. அப்போ இது தேவையா நமக்கு? 2020 104 இருந்தது, 2021 94 இருந்தது, 2022 87 இருந்தது, 2023 78 இருந்தது, 2027 119 மாறி இருக்கு. 2025 119 என்பது 135 மாறும். 135க்கு மேலே போக வாய்ப்பு இருக்கு. இந்த 2025 ஆண்டு வரக்கூடிய 2025 ஆண்டு கணிப்பு. இதுல அதிகமாக புயல் தாக்கக்கூடிய உலக நாடுகள் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, ஆஸ்திரேலியா கூட பெருசா இல்லை. இப்போ அமெரிக்கா மற்றும் இந்த மொரீஷியஸ் சுற்று வட்டாரத்தில் கூடிய, அதாவது மொசாம்பிக் மற்றும் மடகாஸ்கர் இந்த பகுதி, அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்தியா, அடுத்தது பார்த்தீங்கன்னா தென்சீன கடற்பகுதி, சீனா, வியட்நாம், கம்போடியா, லாவோஸ் மற்றும் தைவான், ஹாங்காங் போன்ற பகுதிகள் இதான் புயலால் தாக்கப்படக்கூடியது. சீனா, ஜப்பான் கூட பெருசா இருக்காது. சீனா, ஜப்பான் மற்றும் அப்படியே ஒட்டுமொத்த தென்கிழக்கு ஆசிய நாடுகள், வியட்நாம், கம்போடியா, லாவோஸ், இந்தியா எல்லாமே. இதுல நம்பர் 1 இடத்தில் இருப்பது தமிழ்நாட்டிலேயே, இந்தியாவிலேயே வங்கக்கடலோரம் தான். இந்தியாவிலே வங்கக்கடலோரம், ஒடிசா, ஆந்திர பிரதேசம், தமிழ்நாடு, மேற்கு வங்கம் வங்கதேசமாக இருந்தாலும் வடகிழக்கு பருவமழைன்னா அது தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம், ஒடிசா. சரி, இதற்கெல்லாம் நாம் என்ன செய்யணும்? விழிப்புணர்வு வேண்டும். நாம ஒருவர் எடுத்த விழிப்புணர்வு எங்கும் போய் எதுவுமே செய்யாது. நம்ம ஏற்கனவே சொன்னதுதான், கடலில் கரைத்த பெருங்காயம் தான். எல்லோரும் இந்த உலக மக்கள் ஒன்றிணைய வேண்டும், உலக நாடுகள் விழித்துக் கொள்ள வேண்டும். இதை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் எப்படியாவது உலக தலைவர்களுக்கு எடுத்துச் செல்லுங்கள். கண்டிப்பாக இது ஒரு மாற்றத்திற்கு விதையாக இருக்கட்டும். ஒட்டுமொத்த உலக நாடுகள் ஒன்றிணைய வேண்டும். அது அதாவது மனசாட்சிப்படி நான் இயற்கைக்கு இணையாக இருக்கிறேன், இயற்கையோடு இணைந்திருக்கிறேன் சொல்லிட்டு வாயால சொல்லிட்டு இயற்கைக்கு மாறான வேலைகளை நாம செய்யக்கூடாது. ஒவ்வொருத்தரும் கார்பனை எரித்தல், புகையை உருவாக்குதல், அதாவது புகை ஏற்படுத்துறது எல்லாமே கார்பன் புகை, கார்பன் வாயுக்களை வெளியேற்றுதல்,
தவிர்க்க முடியாதது தான். முடிந்தவரை குறைக்கலாம். முடிந்தவரை நாம உலக நாடுகள் நம்முடைய பூமியை வாழ வைப்பதற்கான நடவடிக்கையை முதல்ல எடுக்க வேண்டும். ஆகவே இந்த பூமியை வாழ வைப்பதற்கான நடவடிக்கையில் நாம இறங்கணும். அதுக்கு அப்புறம் பூமியை வாழ வைத்துட்டு தான் மற்ற கிரகங்களை தேடணும். அதை முதல்ல நாம் எடுத்துக்கணும். வல்லரசு என்கின்ற போட்டியில வேற்று கிரகத்துக்கு ஆராய்ச்சி மேற்கொண்டால் வேற்று கிரகங்களுக்கு வேற நிலா மற்றும் வேற கிரகங்களுக்கு நம்முடைய ஆராய்ச்சி மேற்கொண்டால் தான் அதுல வல்லரசு என்று உலக நாடுகள் பட்டம் சூட்ட வேண்டும் என்றால் அப்படிப்பட்ட ஆராய்ச்சி இந்த எதிர்கால மனித குலத்திற்கு ஆபத்தை விளைவிக்கும். ஆகவே இந்த போட்டியிலையும் உலக நாடுகள் ஒன்றிணைய வேண்டும். இப்படிப்பட்ட போட்டி நமக்குள் வேண்டாம் என்ற ஒருமித்த கருத்தை எட்ட வேண்டும். ஒருமித்த கருத்தை எட்ட வேண்டும். முடிந்தவரை தவிர்க்கலாம். அதுதான் நம்ம சொல்றோம். சரி, முடிந்தவரை நாம் என்ன செய்யலாம்? முதல்ல மரம் வளர்க்கலாம். அதை முதல்ல செய்வோம் எல்லாரும். சரி, மரம் எப்படி மழை தரும்? சரி, மரம் மழை தரும். மரம் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும். கார்பன் வாயு வெளியேற்றத்தின் அளவை வடிகட்டும், குறைக்கும். ஓசோனை கூட்டும், அடர்த்தியை கூட்டும். ஓசோனை இதெல்லாம் நம்ம செய்யலாம். ஆக்சிஜன். ஆக கரிய வெளியிடுறதுக்கு சமமா மரமும் வெளியிடணும். மரமும் வளர்க்கணும். ஒரு மரத்தை வெட்டினால் 100 மரம் வேண்டாம், 10 மரமாவது நடுங்க ஒரு மரத்துக்கு பதிலாக. அப்படிப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் முயற்சி. உங்கள் வீட்டிற்குரிய குப்பைகளை, மட்கும் குப்பைகளை மட்டும் உரமாக பயன்படுத்துங்கள். மக்காத குப்பைகளை மறுசுழற்சிக்கு அனுப்புவதற்கு முயற்சி செய்யணும். உலக நாடுகள் எல்லாமே, நம்ம நாடு மட்டும் சொல்ல, உலக நாடுகள் எல்லாமே போர், அணு ஆயுதம், இந்த சண்டை சச்சரவிலிருந்து வெளியேறக்கூடிய, அதனால் தயாரிப்பில் ஏற்படுத்தக்கூடிய, வல்லரசுகள் ஏற்படுத்தக்கூடிய கார்பன் வெளியேற்றத்தை குறைக்கணும். வெடிகுண்டு வீச்சு அதுவே பெரும் ஆபத்து. அதில் இருக்கக்கூடிய எல்லா கார்பனுமே பெரும் பிரச்சனை. முதல்ல நாம கார்பன் பயன்பாட்டை குறைக்கணும்னா நம்முடைய வாகன எண்ணிக்கையை குறைக்கணும். வாகன எண்ணிக்கையும் நம்ம கார்பன் இல்லாத மின்சார எரிபொருள் கொண்ட வாகனங்களுக்கு மாறணும். காசு கொஞ்சம் கூடயே தான் இருக்கும். எல்லாரும் சோலார் வாட்டர் ஹீட்டர் போன்றவற்றை நாம ஏற்படுத்திக்கணும். சோலார் வாட்டர் ஹீட்டர், புதுப்பிக்கவல்ல எரிசக்தி, அப்புறம் மின் உற்பத்தியையே நீர் மின்சாரத்திலிருந்து அதிகமாக உற்பத்தி செய்யணும். அதாவது காயில தண்ணியால காயில சுத்த வைக்கணும். நிலக்கரியை எரிச்சு அதன் மூலமா நீராவியை உண்டாக்கி, நீராவி போய் ஒரு சக்தியை கொடுத்து அது ஒரு ஃபேனை சுத்த வச்சு காயில சுத்த வச்சு மின்சாரம் தயாரிப்பதை விட அணைகளிலிருந்து வெளியேற்றக்கூடிய நீரை நீரால் காயில் சுத்த வைக்கணும். அதவே நாம மறுசுழற்சி எங்கேயாவது ஒரு யோசித்து அதுவே திரும்ப திரும்ப தொடர்ச்சியாக அடுத்தடுத்த இடங்களில் விட செய்து காயல்கள் நிறைய வச்சு ஒவ்வொரு இடமா விட வச்சு, இப்போ கொடைக்கு நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் பவானி சாகருக்கு வருகிறது. ஒரு இடத்துல 2 இடத்துல தான் மின்சக்தி நிலையம் இருக்கு. வர்ற வழி எல்லாமே சுத்த வைக்கலாமே. 1 லிட்டர் தண்ணியை 10 இடத்துல விட வைக்கலாம், 100 இடத்துல விட வைக்கலாம், 1000 இடத்துல விட வைக்கலாம். இப்படி நாம நம்ம அரசாங்கத்துக்கு மட்டும் சொல்லல, உலகத்திற்கே நாம சொல்றோம். ஏன்னா உலக நாடுகள் ஒன்றிணைந்தால்தான் உலகத்தில் உள்ள கார்பனை மாற்ற முடியும். முதல்ல வல்லரசுகிட்ட தான் அதிகமா காசுகள் இருக்கு. அவங்க தான் முதல்ல இந்த புதுப்பிக்கவல்ல எரிசக்தியை உண்டாக்கணும். காற்றாலை மின்சாரம், நிறைய ஃபேன் வச்சு காற்றாலை மின்சாரத்தில் ஒரு காற்று மூலம் இயற்கையா இனிமேல்லாம் காற்று அதிகமாக தான் இருக்கும். காற்றாலை மின்சாரம் மின் உற்பத்திக்கு நம்ம காற்றை பயன்படுத்தலாம், நீரை பயன்படுத்தலாம், கடல் அலையை பயன்படுத்தலாம். இப்படி இதெல்லாம் புகையில்லாத வரக்கூடிய இது கார்பன், அதாவது எதையுமே கொதிக்க வைக்க வேண்டிய, எரிய வைக்க வேண்டிய, எரிக்காம கிடைக்கக்கூடிய சக்தி. அந்த சக்தியை வச்சு நாம மின் உற்பத்தி செய்யலாம்.
இவையெல்லாம் ஒரு ஆலோசனை தவிர உலக நாடுகள் இதற்கெல்லாம் தயாராகணும். அணுசக்தி கொண்டு தயாரிக்கிறதெல்லாம் கொஞ்சம் உலக நாடுகள் எல்லா நாடுகளுமே மாறணும். ஏன்னா ஐரோப்பா வெளியிட கார்பன், ஆசியா வெளியிட கார்பன் வந்து இந்தியாவிலையும் சீனாவிலையும் வந்து குவியுது. அமெரிக்கா, கனடா வெளியிடுறது, அமெரிக்கா வெளியிடுறது எல்லாமே அமெரிக்காவில் ஒரு பக்கம் வந்து குவியுது. அதுவும் கடலோரம் குவியறதுனால கடல் வெப்பம் அதிகரிக்குது. நிறைய மாற்றங்கள். இப்படி நம்பரை சொல்லிட்டேன். புயல்கள் எண்ணிக்கை இந்த ஆண்டு எவ்வளோ இருந்திருக்கு? 119 புயல்கள் இருந்திருக்கு. 83 பெயர் வைக்கப்பட்ட புயல்கள், 110, அதில் வந்து 11 ஸ்ட்ராங் புயல், 5 இது 150 கிலோமீட்டருக்கு மேலே. ஆகவே 200 கிலோமீட்டருக்கு மேலே 5 இருந்திருக்கு. ஆகவே இதெல்லாம் மொத்தம் 8 லட்சம் பேர் இறந்திருக்கிறாங்க 50 வருஷத்தில். நாளொன்றுக்கு 43 பேர் புயலால் இறந்திருக்காங்க. இந்த ஒரு ஆண்டில் மட்டும் உலகத்தில் 23 லட்சம் கோடி இழப்பு இருந்திருக்கு. ஆகவே இவருக்கெல்லாம் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். வானிலை மாறுதல், கடல் வெப்பம் உயர்தல், கடல் நீரோட்டம் வலுப்பெறுதல், இதனால் நாம் மட்டும் இல்லை, கடல் வாழ் உயிரினங்களும் மீன் உற்பத்தியும் குறையுதுன்னு நேற்றைக்கு அறிக்கையில் கொடுத்துருந்தோம். மீன் எண்ணிக்கை சில அரிய வகை மீன்கள் அழிந்து வருகிறது. நிறைய மீன்கள் நேற்றைக்கு சொன்னோம். வாவல் மீன், வவ்வா மீன் சொல்லுவோம். வாவல் மீன் சப்பையாக வெள்ளையாகவும் இருக்கும், கருப்பாகவும் இருக்கும், பார்ப்பதற்கு அழகாக இருக்கும் நீந்தும் பொழுது. அது ஏற்றுமதிக்கு உள்ளது. அதுவே அந்த ஏன் இனமே அழிந்து விட்டதாக தகவல். இன்னும் ஆழ்கடலில் இருக்கிற நீர் மன்னார் விட வருது. ஆகவே இப்படி ஆழ்கடலில் இருக்கக்கூடிய நீர் மன்னார் விட வருது. மன்னார் இருக்கக்கூடிய இப்படி பவளப்பாறைகள் போன்றவற்றிற்கு இயற்கை இதற்கெல்லாம் நிறைய கடல் நீரோட்டம் வந்து இடர்பாடை கொடுக்கிறது என்பதையும் புரிதல் வேண்டும். இணைந்திருப்போம். தொடர்ந்து முன்னெச்சரிக்கைக்காக நாம் ஒவ்வொருவரும் விழித்துக் கொள்ளும் காலம் கண்டிப்பாக இன்றிலிருந்து விழித்து கொண்டால் ஒரு 25, 30 வருஷமாவது தப்பிப்போம். இன்றிலிருந்து விழிக்காவிட்டால் நாட்கள் ஆக ஆக கஷ்டங்கள் அதிகமாகும், இயற்கை மாறுதல் காரணமாக என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இணைந்திருப்போம். அப்டேட்ஸுடன் நன்றி.